அழகான காட்டுல மீனுங்கிற குருவியும் கோரிங்கிற காகமும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரே மரத்துல ரெண்டு பறவைகளும் பக்கத்து பக்கத்துல கூடு அமைச்சு அதுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. அதனால தினமும் ஒன்னாவே இரை தேடியும் போவாங்க. இந்த மாதிரி இருக்கிற பறவைகள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல முட்டையிட்டு தங்களோட குழந்தை வர்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கான நேரமும் வந்துச்சு. அன்னைக்கு காலையில ரெண்டு பறவைங்களுக்கும் ஒரே நேரத்துல முட்டையிலிருந்து அவங்க குழந்தைங்க வெளியில வந்தாங்க. இதை பார்த்த பறவைங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா தன் குழந்தைங்களை கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. நம்மளுக்குன்னு தனியா வீடு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்ம குழந்தைங்களை தனியா விட்டுட்டு எப்படி காட்டுக்கு போய் உணவு தேடிட்டு வர்றது? குழந்தைங்களை தனியா விட்டுட்டு போறது அவ்வளவு பாதுகாப்பானது இல்லை. அந்த பொல்லாத கழுகுக்கு மட்டும் நமக்கு குழந்தை பிறந்திருக்க விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அது நம்ம குழந்தைங்களை அதுக்கு இரையாக்கிடும். ஆமா மீனு, நீ சொல்றதும் சரிதான். குழந்தை பிறந்த சந்தோஷத்துல நான் இத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. இப்போ நீ சொல்றத பாக்குறப்போ ரொம்பவே பயமா இருக்கு. பேசாம நம்ம உணவு தேட போறப்போ நம்ம குழந்தைங்களையும் கூடவே கூட்டிட்டு போயிடலாம். நாம உணவு தேடுற வரைக்கும் அவங்கள பாதுகாப்பா ஒரு மரத்துக்கடியில உட்கார வச்சுக்கலாம். என்ன சொல்ற மீனு? இல்ல கோரி, நீ நினைக்கிற மாதிரி குழந்தைங்களை தினமும் நம்ம கூட கூட்டிட்டு போறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. குழந்தைங்க பிறந்து முழுசா 2 நாள் கூட முடியல. பாவம், சின்ன குழந்தைங்களால அவ்வளோ தூரம் எப்படி வர முடியும்? நீ சொல்றதும் சரிதான் மீனோ. குழந்தைங்களை தனியா விட்டுட்டும் போக முடியாது, நம்ம கூடவும் கூட்டிட்டு போக முடியாது. இப்படியே இருந்தா எப்படிதான் நாம உணவு தேட முடியும்? சீக்கிரமாவே இதுக்கு ஒரு நல்ல யோசனையை கண்டுபிடிக்கணும். அப்பதான் குழந்தைங்களை பாதுகாப்பா வச்சுட்டு நாமளும் உணவு தேட போக முடியும். இப்படியே பறவைகள் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோரியோட மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. மீனு, எனக்கு ஒரு யோசனை தோணிருக்கு. ஒரு நாள் நீ என்னோட பையனை பாத்துக்கோ, நான் போய் நம்ம எல்லாருக்கும் தேவையான உணவை எடுத்துட்டு வரேன். மறுநாள் நான் உன் பொண்ணை பாத்துக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தேவையான உணவை நீ போய் எடுத்துட்டு வா. அடடே கோரி, இது நல்ல யோசனையா இருக்கு. நீ சொல்ற மாதிரி தினமும் 2 பேரும் மாறி மாறி குழந்தைங்களை பாத்துக்கலாம். உணவு தேடவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி போய்க்கலாம். இப்படி போறதால நம்ம குழந்தைங்களும் ரொம்பவே பாதுகாப்பா இருப்பாங்க. இப்படியே பறவைங்க பேசிட்டு தூங்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. கோரி, இன்னைக்கு நமக்கு தேவையான உணவை நானே போய் எடுத்துட்டு வரேன். என்னோட பொண்ணை நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து உணவு தேடி போனா. திரும்பி வர்ற வரைக்கும் கோரி அவளோட குழந்தைய ரொம்ப நல்ல விதமா பாத்துக்குச்சு. அன்னைக்கு சாயங்காலம் மீனு எடுத்துட்டு வந்த தானியத்தை பறவைங்க எல்லாரும் பகிர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டாங்க. மறுநாள் காலையில காகத்தோட முறைக்கு காகம் உணவு தேடி போனுச்சு. மீனு காகத்தோட குழந்தைய ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிட்டா. உணவு தேடிட்டு போன காகமும் எல்லாருக்கும் சேர்த்து தானியத்தை எடுத்துட்டு வந்துச்சு. இதே மாதிரி காகமும் குருவியும் ரொம்பவே ஒத்துமையா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்டும் உணவு தேடிட்டும் வந்து அவங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சிச்சு. இப்போ குழந்தைங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு வளரவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நாள் காகம் உணவு தேடிட்டு போனப்போ வீட்டுல தண்ணி இல்லாததை கவனிச்ச மீனும் தண்ணி எடுக்கிறதுக்காக குழந்தைங்க ரெண்டு பேரையும் பத்திரமா வீட்டிலேயே இருக்க சொல்லிட்டு ஆத்த நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. மீனும் அந்த பக்கம் போனதும் குழந்தைங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. சோனு, நாம இப்போ பெரியவங்களாயிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம அம்மாங்கள் மாதிரி நாமளும் பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஆமா சக்கு, நம்ம பறக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு தேவையான உணவை நாமளே தேடிக்கலாம். நீ சொல்றதும் சரிதான் சோனு. சரி வரியா, இப்போ கொஞ்ச தூரம் நாம 2 பேரும் பறந்து பார்க்கலாம். இல்ல சக்கு, அம்மா நம்மள பத்திரமா வீட்லயே இருக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அம்மா ரொம்பவே கோவப்படுவாங்க. மீனு ஆண்டி தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நாம வேகமா பறந்துட்டு வீட்டுல வந்து இருந்துக்கலாம். நாம வெளியில போனது ஆண்டிக்கு தெரிஞ்சாதானே கோவப்படுவாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நம்ம வேகமா வந்துடலாம் சோனு. இப்படி பேசின பறவைகள் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு சந்தோஷமா வானத்துல பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் சோனு ஒரு இடத்துலயே உட்காந்துட்டா. சக்கு, அம்மா வர நேரம் ஆயிடுச்சு, வா நாம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். இல்ல சோனு, எனக்கு பறக்கிறதுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச தூரம் போயிட்டு வரேன்.
உனக்கு பயமா இருந்தா நீ வேணா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா ஜக்கு ரொம்ப தூரத்துக்கு பறக்க ஆரம்பிச்சான். ஜக்குக்காக காத்துட்டு இருந்த சோனு ரொம்ப நேரம் ஆகியும் ஜக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு வீட்டுக்கு போனான். கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி எடுக்க போன மீனு வந்தா. மீனு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன சோனு ஜக்கு ரொம்ப நேரம் ஆகியும் வரல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே உணவு தேடி போன கோரியும் அந்த இடத்துக்கு வந்தா. தான் பையனை காணும்னு சொல்லி பதட்டமான கோரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் மீனு சொன்னா. இதை கேள்விப்பட்டு காடு முழுக்க கோரி தான் பையனை தேடி அலைய ஆரம்பிச்சா. மீனுவும் இன்னொரு பக்கம் தேடி அலைய ஆரம்பிச்சா. எங்க தேடியும் ஜக்கு மட்டும் கிடைக்கவே இல்லை. அதனால அழுதுட்டு தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்தா கோரி. இப்படியே கொஞ்ச நாட்கள் போணுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா எப்பயும் போல உணவு தேடி மீனு போனா. அந்த நேரம்னு பார்த்து கோரிக்கு தான் பையன் ஜக்குவோட ஞாபகம் வந்துருச்சு. உடனே எதிரில் இருக்கிற சோனுவை பார்த்த கோரி தான் பையன் காணாம போனதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி அவ மேல மொத்த கோபத்தையும் காட்டினா. உடனே அவ கூட்டுக்கு போன கோரி அங்கிருந்து அவளை கீழே பிடிச்சு வேகமா தள்ளிவிட்டா. மரத்துலேருந்து கீழே விழுந்த சோனுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு பாவம் அந்த இடத்துலயே ரத்த வெள்ளத்துல மிதக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா உணவு எடுத்துட்டு வந்த மீனும் தான் குழந்தை ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியோட அழ ஆரம்பிச்சா. சோனு சாகறதுக்கு முன்னாடி தான் அம்மா கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிட்டா. ஆனா தான் பையன் சொன்னதை பத்தி எதுவுமே கோரி கிட்ட கேட்காத மீனும் மனசு உடைஞ்சு போய் இதுக்கு மேல கோரி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி காடு முழுக்க திரிய ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி ராப்பகலா தூங்காம தான் குழந்தைய நினைச்சு அழுதுட்டு காடு முழுக்க மீனு திரிஞ்சிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு நாள் மீனு ஆண்டி அப்படின்னு ஒரு குரல் கேட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா. அந்த குரல் வர்ற பக்கம் பார்த்த மீனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா காணாம போன ஜக்கு ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து மீனுவை கூப்பிட்டுட்டு இருந்தா. ஜக்குவை பார்த்த மீனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. உடனே ஜக்குவை கூப்பிட்டுட்டு தன்னோட தோழி இருக்கிற கோரியோட வீட்டுக்கு போனா. அங்க போய் கோரி கிட்ட ஜக்குவை பத்திரமா ஒப்படைச்சா. தங்கம், நீ வந்துட்டியாடா? நீ இல்லாம இவ்வளவு நாளா அம்மா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன் தெரியுமா? இவ்வளவு நாளா நீ எங்க தங்கம் போயிருந்த? அம்மா, நான் சோனு கூட பறக்கிறதுக்காக போயிருந்தேன். சோனு எவ்வளோ தடுத்தும் கேட்காம நான் ரொம்ப தூரத்துக்கு போனேன். ஒரு வழியை மறந்துட்டு காடு முழுக்க நம்ம வீட்டை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போதான் மீனு ஆண்டியை பார்த்தேன். மீனு ஆண்டி தான் என்னை இங்கே கூட்டிட்டு வந்து விட்டாங்க. ஆமா, சோனு எங்கம்மா போயிட்டா அப்படின்னு சொல்லி ஜக்கு கேட்டான். இதை கேட்டதும் கோரி கண்ணுலேருந்து ரொம்பவே மாலையா தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த உண்மை எதுவுமே தெரியாம பரிதாபமா ஒரு குழந்தைய கொண்டுட்டுமேங்கிற குற்ற உணர்ச்சி கோரி மனசை ரொம்பவே அரிக்க ஆரம்பிச்சிட்டு. நாம தான் அவ பொண்ணை கொன்னோன்னு தெரிஞ்சும் நம்ம பையனை கண்டும் காணாம வர்றதுக்கு அந்த மீனுக்கு மனசு வரல. எவ்வளோ நல்லவளா இருந்தா நம்ம பையனை நம்ம கிட்டேயே கொண்டு வந்து சேர்த்திருப்பா. இப்படி இருக்கிற அவளோட குழந்தைய பரிதாபமா கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி கோரி மனசு வருத்தப்பட்டு குற்ற உணர்ச்சியில மீனு கிட்ட மன்னிப்பும் கேட்டா. அதுக்கப்புறமா மீனு ஜக்குவை தான் சொந்த பையனா நினைச்சு கோரி இல்லாத நேரம் அவனை ரொம்ப பத்திரமா பார்த்து வளர்த்துட்டு வந்தா. இந்த மாதிரி மீனு பண்றத பார்த்து ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில கோரி துடிக்க ஆரம்பிச்சா. ஆனா மீனு ஒரு பாகுபாடும் இல்லாம ஜக்குவை தன்னோட சொந்த பையனாவே பாவிச்சு வளர்த்துட்டு வந்தா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீனு உன் வீட்ல இருந்து பார்த்தா வானம் ரொம்ப பக்கத்துல தெரியுமாமே. காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் இத பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா காதுஜி, உங்களுக்கு தெரியாதா என்ன? மீனும் மரத்துல இருந்து படுத்தபடியே மேல பார்த்தானா வானம் அவ தலையில இடிக்கும். அவ்வளவு தூரத்துல அவ வீடு கட்டியிருக்கா. இப்படி பேசின காகங்கள் 2 பேரும் மீனுவை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க கோரி அக்கா, ஒருத்தரோட ஏழ்மைய எப்பயும் கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா கடவுள் இப்படியே வச்சிட மாட்டாரு. எனக்கும் ஒரு காலம் வரும். நானும் உங்களை மாதிரி ஒரு வீடு கட்டி சந்தோஷமா வாழத்தான் போறேன். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. என்ன மீனோ பயங்கர திமிரா பேசுற? என்னாச்சு உனக்கு? பழசெல்லாம் மறந்துட்டியா? திடீர்னு ஒரு மழை வந்துச்சுன்னா நீ உன் பிள்ளையை தூக்கிட்டு வந்து என் வீட்டு வாசல்ல தான் நிப்ப.
இந்த மாதிரி காகங்கள் பேசினதை கேட்டு மனசு உடைஞ்சு போன மீனு அங்கிருந்து ரொம்ப கவலையோட பறந்து போனான். அம்மா, இந்த இடி சத்தத்தை கேட்டா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இந்த மழையில நாம எப்படிமா உயிர் வாழ்றது? இங்க பாருடா தங்கம், மழை காலங்கிறது சாதாரண ஒண்ணுதான். அது வருஷத்துக்கு 3 மாசம் இருக்கும். இந்த பருவநிலை மாற்றத்தெல்லாம் பறவைகளான நாம சகிச்சுக்கிட்டு தான் வாழணும். நீ ஒன்றும் கவலைப்படாதடா. அம்மா இருக்கிற வரைக்கும் உன்னை இந்த மழையில நினைய விட மாட்டேன், சரியா? இப்படி சொன்ன மீனு தன் குழந்தைக்கு அவ எடுத்துட்டு வந்து தானியத்தை கொடுத்தா. சோனுவும் அதை சாப்பிட ஆரம்பிச்சான். சோனு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பயங்கரமா இடி சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அம்மா, என்னால இந்த மழையோட குளிர தாங்க முடியல. ரொம்பவே நடக்குதும்மா. என்னை எப்படியாச்சும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. சரிடா தங்கம், நீ ஒன்றும் கவலைப்படாத. இரு, இந்த வந்துடுறேன். அம்மா இப்பவே போய் அந்த காகங்கள் வீட்டில் உனக்கு மட்டுமாச்சும் தங்குறதுக்கு இடம் கேட்டுட்டு வரேன். அப்படி சொன்ன மீனு நேரா காகங்களோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சா. காதுஜி, அந்த மீனு தான் வந்து கதவை தட்டுறான்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அந்த மீனுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. நம்ம கிட்ட திமுறா பேசினதுக்கு அவளுக்கு இதுதான் தண்டனை. ஆமா கோரி, நானும் அததான் பண்ணலான்னு இருக்கேன். இரு, அந்த மீனுவை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன். மீனு, என்ன வேணும் உனக்கு? ஏன் இந்த நேரத்துல வந்திருக்க? காலு அண்ணா, இன்னைக்கு ராத்திரி மட்டும் என் குழந்தை தங்கறதுக்கு உங்க வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுங்களேன். பாவம், அவ ரொம்ப குளிரல அவதிப்பட்டுட்டு இருக்கா. என்ன மீனு, மத்தியானம் அவ்வளவு வீரவசனமா பேசின, இப்ப என்னடானா வந்து எங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? எவ்வளவு திமிரா பேசின, இப்ப நல்லா அனுபவி. நீ பேசின பேச்சுக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே எப்பயுமே எங்க வீட்டுல உங்க 2 பேருக்கும் இடமே இல்ல. அப்படி சொன்ன காலு ரொம்ப வேகமா அவன் வீட்டுக்குள்ள போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாத மீனு ரொம்பவே சோகத்தோட தன் கூட்டுக்கு வந்தா. சோனு, அம்மா எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டிட்டேன், ஆனா யாருமே கதவை திறக்கல. அதனால ஒண்ணு பண்ணலாம்டா. அம்மா உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்க சொல்றேன். அந்த இடத்துலயே நீ இரு. நான் கூட்ட ரெடி பண்ணிட்டு உன்னை வந்து கூட்டிட்டு வரேன், சரியா? அம்மா, நீங்க மட்டும் எப்படி தனியா கூட்ட ரெடி பண்ணுவீங்க? நான் வேணா உங்களுக்கு உதவியா இருக்கேம்மா. இல்ல தங்கம், ஒரு அம்மாவா இது என்னோட கடமை. நீ பத்திரமா நான் சொல்ற இடத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சோனுவை கூப்பிட்டுட்டு மீனு ரொம்ப தூரம் பறந்து வந்தா. ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறமா மீனு கண்ணுல ஒரு மரத்துல இருக்கிற பொந்து பட்டுச்சு. சோனு, அம்மா திரும்பி வந்து உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் நீ பத்திரமா இந்த இடத்துலயே இருக்கணும். இதை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது. சரிம்மா, நீங்க வர வரைக்கும் நான் இந்த இடத்துலயே இருக்கேன். நீங்க பத்திரமா பார்த்து வேலையை பாருங்க. ஒரு வழியா ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் குழந்தைய விட்டுட்டு தான் கூட்டுக்கு வந்த மீனு அங்க இருக்க சில கொடிகளை வச்சு அவளுக்குன்னு ஒரு வீடை கட்ட ஆரம்பிச்சா. எங்க அம்மா எவ்வளோ பாவம். இந்த மழையில அவங்க மட்டும் தனியா ஒரு வீடு செய்யறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. கடவுளே, நீ எதுக்காக இப்படி ஏழை பணக்காரவங்கன்னு வித்தியாசத்தோட படைச்ச? என்ன மாதிரி எவ்வளோ ஏழை குழந்தைங்க இப்படி மழை வெயில்னு ஒரு வீடு கூட இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த மாதிரி சோனு அவ அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா. அவளோட கண்ணீர் துளிகள் அந்த மரத்து மேல பட்டுச்சு. உடனே அந்த மரம் பேச ஆரம்பிச்சிச்சு. இங்க பாரு சோனு, நீ எதுக்காக இப்போ இவ்ளோ அழற? நீ அழறத பார்த்தா எனக்கு ரொம்ப அழுகையா இருக்கு. இவ்வளவு நேரம் நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இங்க பாரு மரமே, என்னோட அம்மா மட்டும் இந்த மழையில நினைஞ்சிட்டு ரொம்பவே சிரமப்படுறாங்க. எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லாததுனால தானே எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமும். எதுக்காக அந்த கடவுள் எங்களுக்கு மட்டும் ஒரு வீடை கொடுக்கல? இங்க பாரு சோனு, அந்த கடவுள் யாருக்கும் நேரடியா உதவி செய்ய மாட்டாரு. யாரோ ஒருத்தர் மூலமா தான் கிடைக்க வேண்டிய நேரத்துல அந்த உதவி கிடைக்கும். நீ அதனால கடவுள் கிட்ட கண்ணை மூடி உன்னோட வேண்டுதல் என்னவோ அதை வேண்டிக்கோ. இந்த மாதிரி அந்த மரம் சொன்னதை கேட்ட சோனு குருவி கடவுள்கிட்ட கண்ணை மூடி வேண்ட ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்த சோனு குருவிக்கு அது கண்ணுக்கு எதிர ஒரு அழகான வீடு இருக்கத பார்த்துச்சு. சோனு, பாத்தியா, உன்னோட வேண்டுதலை கேட்டு கடவுள் உனக்காகவே ஒரு வீட கொடுத்துட்டாரு. இனிமே நீ இதுல சந்தோஷமா இருக்கலாம். மரமே, நீ சொல்றது அத்தனையும் நிஜமா? என்னால இத நம்பவே முடியல.
சோனு, நடக்கிறது எல்லாமே நிஜம்தான், நீ நம்பிதான் ஆகணும். நான் சாதாரண மரம் இல்ல, கடவுளால ஆசிர்வதிக்கப்பட்ட மரம். உன்னோட கண்ணீரை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதனாலதான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய உனக்கு செஞ்சிருக்கேன். நீ பண்ணது சின்ன உதவி இல்ல, ரொம்ப பெரிய உதவி. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ செஞ்ச இந்த உதவிய நான் மறக்க மாட்டேன். மரமே, நான் இப்பவே போய் என் அம்மாவை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட இந்த வீட்டை காட்டுறேன். அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்படி சொன்ன சோனு தான் அம்மாவை தேடி தான் கூட்ட நோக்கி போனா. சோனு, அம்மா உன்னை அங்கேயே பத்திரமா இருக்க சொன்ன. நீ எதுக்காக இப்போ இந்த மழையில நினைச்சிட்டு இங்க வந்திருக்க? அம்மா, உங்களுக்காக நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன். உடனே நீங்க என் கூட வாங்க. உங்ககிட்ட அதை காட்டணும். அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். இல்லடா செல்லம், மழை ரொம்பவே அதிகமா பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம வீடு கட்ட வேண்டியது ரொம்பவே அவசியம். நீ போய் அங்கேயே இரு, நான் வந்து அந்த பரிசு என்னன்னு பாத்துக்கிறேன். இப்போ இந்த கூட்டை மட்டும் கட்டி முடிச்சிடுறேன். அம்மா, கூடு கட்டுறதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்க எனக்காக இப்பவே என் கூட வாங்கம்மா. அப்படின்னு சொல்லி ஒரு வழியா தான் அம்மாவை கெஞ்சி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அங்க போன மீனுக்கு அந்த வீட்டை பார்த்ததும் ஒரே ஆச்சரியம். சோனு, இந்த வீடு யாரோடது? அம்மாவை எதுக்காக நீ இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, இந்த வீடு இனிமே நம்மளுக்கு சொந்தம். இந்த வீட்டை எனக்கு அந்த மரம் தான் பரிசா கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் தான் அம்மா கிட்ட சொன்னான். இதை கேட்ட மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டு தன் குழந்தைய அந்த வீட்டுக்குள்ள இருக்க சொல்லிட்டு ரொம்ப வேகமா காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சா. நேரா புல்புல்லை நோக்கி போன மீனு அங்க இருக்கிற புல்புல் கிட்ட பேசி புல்புல்ல தன்னோட கூட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. இந்த மாதிரி காட்டுல இருக்கிற வீடு இல்லாத பறவைங்களை போய் பார்த்த மீனு அந்த பறவைங்க எல்லாரையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. சோனு, நான் பிறந்ததுல இருந்தே இப்பதான் மழை பெய்யறப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கேன்டா. இது எல்லாமே உன்னாலதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி சொன்ன மீனு மற்ற பறவைங்க கூட சேர்ந்து அந்த வீட்டுல இருக்கிற சுவையான பழங்களை மழைக்கு இதமா சந்தோஷமா பேசிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த நாள்ல இருந்து வீடு இல்லாத மற்ற பறவைங்களும் மீனு கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.